வணக்கம். இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நேர்காணலில் அரசியல் விமர்சகர் தோழர் சுமன் கவி அவர்கள். வணக்கம். வணக்கம். சீமான் அண்ணாமலை சந்திப்பு கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாட்களாகவே சீமான் பாஜக ஆதரவாளர்களோடு அல்லது பாஜகவினுடைய தலைவர்களோடு நேரடியான தொடர்பிலேயே வந்துட்டாரு. முன்னாடி ஒளிஞ்சு மறைஞ்சு சீமான் பி டீமா இருந்தாரு. இப்ப வெளிப்படையாக முழுசா நடந்துட்டாரு. இனிமே முக்காடு எதற்கு அப்படின்ற மாதிரி நிர்மலா சீதாராமன் சந்திச்சாருன்னு சண்டே நியூஸ் வந்தது. அதுக்கப்புறம் நேற்றைய தினம் அண்ணாமலை மற்றும் பாரிவேந்தர் கூட SRM நடந்த ஒரு நிகழ்வுல கலந்து கொண்டது அப்படின்றது எல்லாமே ரொம்ப சர்ச்சையாயிட்டே வருது. எப்படி பாக்குறீங்க சீமானினுடைய இந்த நிலைப்பாட்டை? என்னவா புரிஞ்சுக்கலாம்? முழுக்க நனைந்த பின்னே முக்காடு எதுக்கு அப்படிங்கிற முடிவுக்கு சீமான் வந்து விட்டார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு, இதோட தொடக்க புள்ளி என்பது சமீபத்துல ரஜினிகாந்தை சந்தித்தது. அதை குறித்து கூட இப்போ சீமான் கேட்கும்போது நிர்மலா சீதாராமன் சந்திச்சீங்க, ரஜினிகாந்த் சந்திச்சீங்க இல்லையா, அதே மாதிரி தானே அப்படின்னு சொல்லும்போது, நான் சந்திச்சேன்னு சொல்ல போறேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போறேன், நான் ரஜினிகாந்தை சந்திச்சது உண்மைதான் அப்படின்னு பேசினாரு. பட் நிர்மலா சீதாராமனை சந்திச்சது உண்மைதான், சந்திச்சேன்னு சொல்றதுக்கு அவரு தயங்குகிறார். அது என்ன அப்படின்னு நான் அவர்கிட்ட தான் கேட்கிறேன். இது ஒரு போற போக்குல சீமான் மீது ஒரு அவதூறு மாதிரி இல்லையா? நிர்மலா சந்திச்சாரா இல்லையான்றது அதிகாரப்பூர்வமா நமக்கு எந்த தகவலும் கிடையாது. அவர் மறுக்கிறாரு. அப்படி இருக்கும்பொழுது அவர் சந்திச்சார் அப்படின்னு சொல்றத நம்ம எப்படி? அவர் மறுக்கத்தான் செய்வார். அவர் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, முழுக்க அவர் பாஜகவின் பி டீம்னு எல்லாரும் விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருந்தோம். நான் பி டீம்லாம் இல்லை, நேரடியாவே பாஜகவின் ஆதரவாளன் தான் அப்படிங்கிறத பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் இது. அதனால அதுல சில நேரங்களில் அதை வெளிப்படுத்துவதற்கு தயங்குகிறார் அப்படிங்கிற அளவுல தான் அது இருக்கே தவிர, மற்றபடி இப்ப நீங்க அண்ணாமலையை சந்திச்ச போது அவர்கள் பேசி கொண்டதும் அவர்களுடைய அந்த மேடை பிரசன்டேஷன் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப நெருக்கமா இருக்குது. என்னன்னா, அண்ணன் தமிழ் தேசியம் அப்படின்னு ஒரு அரசியல் பண்ணுகிறார். நான் தேசியத்தில் தமிழை பார்க்கிறேன், இவர் தமிழில் தேசியத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அதோட பொருள் என்னன்னா, நம்ம ரெண்டு பேருக்கும் எந்த விதத்திலையும் கொள்கை கோட்பாடுகள் ஒன்றும் பெரிய முரண்பாடுகள் இல்லை அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. கொள்கை முரணுள்ள 2 அரசியல் தலைவர்கள் சந்தித்துக் கொண்ட மாதிரி இல்ல. அது இல்ல அதுதான் சொல்றேன். இப்ப என்னன்னா, இவர்களுக்குள் கொள்கை கோட்பாடு முரண்பாடே கிடையாது. நீங்க இப்ப கூட நிர்மலா சீதாராமனை சந்தித்தது குறித்து அந்த செய்தி வரும்போது கீழே பல பேர் அற்புதமான ஒரு முடிவு, அற்புதமான நிகழ்வு, இது திமுகவை வீழ்த்துவதுதான் நமக்கு ஒற்றை இலக்கு அப்படின்னு கீழே கமெண்ட் போடுறாங்க. அப்போ அந்த அளவிற்கு மென்டலி ப்ரிப்பேர் பண்ணிட்டாருங்க. அதாவது கட்சிக்குள்ள இருந்து களை எடுக்கிற மாதிரி ஒவ்வொருத்தரையா விரட்டி அதாவது அரிசியில இருந்து கல்லை எடுத்து போடுவான். ஆனா இவர் அரிசியெல்லாம் எடுத்து போட்டு கல்லையெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டாரு. அந்த மாதிரி குப்பைகளை எல்லாம் கட்சியில வச்சுக்கிட்டாரு. அதாவது பாஜக இது சார்ந்த பாசிச அந்த வலதுசாரி கண்ணோட்டம் உள்ள நபர்களை எல்லாம் கட்சிக்குள்ளேயும், ஜெகதீச பாண்டியன் இன்னும் பிற நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள மாதிரியான தமிழ் தேசியம்ங்கிற அந்த கனவுகளை சுமர்ந்திருந்தவர்களை எல்லாம் வெளியிலையும் அடிச்சு பத்தின விளைவு இன்னைக்கு கமெண்ட்டுகள்ல கூட தம்பிகள் தயாரா இருக்காங்க. பாஜகவோடு கூட்டணியா, சூப்பர்னே, இப்பதான் நீங்க ஒரு நல்ல முடிவுக்கு வந்துறீங்க அப்படிங்கிறாங்க. அந்த அளவிற்கு கட்சிக்குள்ளேயே ஆட்களை பழக்கி வைத்திருக்கிறார், அல்லது கட்சி தாண்டி வெளியில இருக்கக்கூடிய ஆதரவாளர்களையும் பழக்கி வைத்திருக்கிறார். அதனால அவருக்கு அது ஒரு பெரிய தடை கிடையாது. கொள்கை கோட்பாடு எங்களுக்கு முரண் கிடையாதுன்னு பேசியிருக்கிறார். மனித குலத்திற்கே விரோதி காங்கிரஸ் எங்களுக்கு தமிழர்களுக்கு விரோதி, பாஜகன்றது மனித குலத்திற்கே விரோதி அப்படின்னு நான் அதை லெஃப்ட் ஹேண்ட்ல தான் டீல் பண்ணுவோம் அப்படின்னா சீமானி. பாஜக மனித குலத்துக்கு விரோதி, கரெக்ட். நாங்க பாஜகவுக்கு நண்பன்னு சொல்லுது, அதாவது நாங்களும் மனித குலத்துக்கு விரோதி தான் அப்படிங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி கட் பண்ணிட்டோம். நாங்க பாஜகவுக்கு நண்பர்கள் அப்படின்னா யாரு? நாங்களும் மனித குலத்துக்கு விரோதிகள் தான் அப்படிங்கிறதான் உண்மை. அந்த மறைந்து ஆட வேண்டியது இல்ல, நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னு சொல்லிட்டு ஏமாத்த வேண்டிய காலகட்டம் கடந்த காலத்துல இருந்துச்சு. இன்னைக்கு மனித குலத்துக்கு விரோதிகளோடு நட்பு பாராட்ட வேண்டிய இடத்துக்கு அவர் வந்திருக்கிறார். ஏன்னா முன்னாடி இருந்த அந்த நட்பை புதுப்பித்துக் கொள்கிறார், வெளிப்படைத்தன்மையை காட்டிக்கிறார். இதுக்கு முன்னாடி மறைஞ்சு இருந்தாரு. அதான் சொல்றேனே, கட்சிக்குள்ள வந்தவர்கள் எல்லாம் ஏதோ சில காரணங்களுக்காக தமிழர்களுக்கு ஒரு நிலப்பரப்பு வேண்டும், தமிழர்களுக்கு ஒரு வாழ்வு உரிமை வேண்டும், அதுக்குன்னு ஒரு தரிய சாவரிங்கிட்டி வேணும்னு எதிர்பார்த்தாங்க. அது தப்பு கிடையாது. அந்த உணர்ச்சி தான் திராவிட இயக்கத்தையும் இயக்கியது, இந்திய எதிர்ப்பை முன்னெடுத்தது. இன்னைக்கு வரலும் போராட்ட குணம் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னாடி நமக்கு ஒரு சாவரிங்டி, நமக்கு ஒரு ஆட்சி உரிமை வேண்டும், இறையாண்மை வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பாங்கு இருக்குது. ஆனா அந்த இறையாண்மையும் அந்த தன்னாட்சி உரிமையையும் பெறுவதற்கான வழி எது அப்படிங்கிறதுல சீமானை பின்பற்றிய தம்பிகள் முரண்பட்டு இருக்காங்க. ஆனா சீமானுக்கு எந்த முரண்பாடுமே கிடையாது. அவர் ஆரம்பத்திலிருந்தே இங்கே இருக்கக்கூடிய மக்களின் இந்த உளவியலை தான் பிரதிபலித்து கொண்டு
அடுத்த கட்டமா அதை கொண்டு போய் பாஜகல சேர்ப்பது, இந்த அஜெண்டாவுக்கு தான் அவர் வேலை பார்த்து கொண்டிருந்தார். இன்னைக்கு நெருங்கிட்டாங்க. இன்னும் 10 கிலோமீட்டர் தான் விண்கலம் வந்து தரையிறங்க போதுன்னு சொல்லிட்டு இங்க இருந்துட்டு விஞ்ஞானிகள் எல்லாம் காத்திருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பாஜகவோடு இவர்கள் இவ்வளவு நெருங்கிட்டாங்க. கூடிய விரைவில் பாஜகவின் சுற்றுவட்ட பாதையில் நாத்தாக்கா இறக்கப்படும் அப்படிங்கிறது தான். கூட்டணிக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல தனியா தான்? இல்ல, கூட்டணிங்கிறது வந்து நான் என்ன சொல்றேன்னா, அவரோட அந்த பார்கெனிங் விஷயம் அப்படின்றது மக்கள் கிட்ட முன்னாடி வைக்கிறதுன்றது நான் தனியா தான் நிப்பேன் அப்படின்றதுதான். அதுதான் அந்த அதாவது தன்னை வந்து ஒரு முற்போக்காளனாக காட்டிக்கொள்வதற்கு அந்த இடத்துல நின்றுகிட்டே திமுகவை விமர்சிப்பதற்கு ஒரு புள்ளி வேணும்னா நீங்க பாஜகவை எதிர்க்கணும், எதிர்க்கிற மாதிரி நடிக்கவாது செய்யணும். அந்த இடத்துல தான் அவர் நின்று எதிர்த்துக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை என்பது 60 வயதை தொட்டு விட்டது. இனிமேல் உடல் தளர்ந்து விட்டது. என்ன பண்ணலாம்? ஒண்ணு இருக்கிற எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பாஜகவோட டீலிங் பேசிக்கிட்டு வாழலாமா, அல்லது இதே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறத வச்சு ஓட்டிக்கலாமா அப்படிங்கிற எண்ணம் இருக்கிற அந்த எண்ணத்துக்கு ஒரு வரலாம். அப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா, ரெண்டும் நடக்கலாம். ஒண்ணு பாஜகவோட ஒரு வந்து கூட்டணியா போகலாம், இல்ல கூட்டணி இல்லாமலும் இருக்கலாம். விஷயம் ஒண்ணுதான். கூட்டணி இருந்தாலும் இல்லாட்டாலும் ஒரு கூட்டணியில தான் இருக்கிறார். அதைத்தான் நீங்க வந்து பண்ண போற வேலை வந்து ஒண்ணுதான். வேலை வந்து பாஜகவுக்கு அடியாள் வேலை பார்க்கிறேன், உங்களுடைய அங்கத்தினராக நான் இல்லை. மற்றபடி உங்களுடைய கையாக இருந்து நீங்க வந்து கை ஒரு வேலையை பார்க்காது, தன்னுடைய உடம்புல இருந்து பார்க்கும். ரிமோட்ல ஒண்ணு வேலை நடக்கும், அதுவும் உங்க வேலை தான். ஹெலிகாப்டர் மேல ஹெலிகாம்ல நடக்கிறது உங்க வேலை தான். அதே மாதிரி தனக்கு வெளியில் இருந்து, நான் தான் சொன்னேன், அவருடைய சுற்றுவட்ட பாதையில் இவர் இறங்குறாருன்னு என்ன அர்த்தம்? சேட்டிலைட்டா இவர் வேலை செய்வாரு. அப்ப இதுக்கு தான் வேலை செய்ய போறாரு. அந்த கிரகத்துக்கு இல்லைன்னா அந்த அவர்களுடைய அந்த மையப்பாதையில் தான் இவர் இயங்க போகிறார். அது அப்ப இயங்கி கொண்டிருக்கிறார். அதைத்தான் இதெல்லாம் காட்டுது. நீங்க ஒண்ணும் இல்லைங்க, சங்கின்னா சக நண்பன்னு சொன்னது கூட மட்டும் இல்ல, இன்னைக்கு நேற்று சந்திச்சுட்டு தமிழ்நாடு மக்களினுடைய உணர்வுகளை பிரதிபலிப்பவராக, தமிழை உயர்த்தி பிடிப்பவராக மோடி அவர்கள் இருக்கிறாருன்னு பேசியிருக்கிறார். இதெல்லாம் எவ்வளவு பெரிய, அதாவது நீங்க ஒரு முகஸ்துதிக்காக பேசுறீங்க அப்படிங்கிறது கூட இப்படி ஒரு மோசமான இதையா சொல்லணும். இதே வாய் தான் என்ன சொன்னுச்சு, இதே சீமான் தான் என்ன சொன்னாரு, கோழிய பேபா பேபான்னு, அது கோழியோட மொழியில பேசுவது என்பது எதுக்கு? கோழியை தூக்கி கொஞ்சிறதுக்கா, எடுத்து கசாப்பு போடுறதுக்கு அப்படின்னு சொன்ன இதே வாய் தான் இன்றைக்கு உலக அரங்கில் போகிற இடத்துல ஃபுல்லா மோடி நம்மளுடைய தமிழ் மொழியை தான் பேசுறாருன்னு பெருமிதமாக பேசிக் கொள்கிறாருன்னா இப்ப எந்த இடத்துல இருக்காரு? இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு தானே உண்மையா இருக்க முடியும். ஒண்ணு, மொழியை பேசிக்கொண்டு தமிழர்களை ஏமாற்றுவதற்கு, தமிழர்களை கசாப்பு கடையில் போட்டு கொல்லுவதற்கு, வறுத்தெடுப்பதற்கு, கோழியின் மொழியில் எப்படி ஒரு ஆம்பளை பேசுவானோ, ஒரு நபர் பேசுறானோ, கோழியை கூப்பிட்டு அதை கழுத்தறுக்க போகிறானோ, அதே மாதிரி தமிழர்களை கழுத்தறுப்பதற்காக தமிழ் மொழியில் பேசுகிறார், தமிழினுடைய திருக்குறளை பேசுகிறார்னு சொன்ன இதே சீமான் இன்னைக்கு இப்படி மாற்றி பேசுறாருன்னா என்ன பொருள்? இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, தமிழ்நாட்டுக்கு தமிழுக்கு இவர்கள் செய்திருக்கிற நன்மை என்ன? இந்த மோடி இருக்கிறாரு, முந்தானத்து இதுக்கு பாலத்தை திறந்து வைக்க வந்துட்டு சொன்னது எல்லாமே பொய். அதுலேயும் முக்கியமான ஒரு பொய், தமிழ்நாட்டுக்கு நாங்கள் 3 மடங்கு அதிகமாக பணம் தருகிறோம். சரி, ரைட்டு. தமிழ்நாட்டிலிருந்து எத்தனை மடங்கு அதிகமாக பணத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு போகிறீர்கள்? இந்த 3 மடங்குன்னு எதை வச்சு சொல்றீங்க? 2014க்கு முந்தைய 2004 to 14 அந்த 10 வருஷத்தை வச்சுக்கோங்களேன், காங்கிரசினுடைய ஆண்டு காலம். நீங்க 14 to 24 பாஜக, இந்த 10 வருஷத்துல தான் நீங்க அதிகமா கொடுத்தா சொல்றீங்க. எத்தனை மடங்கு அதிகமான ஜிஎஸ்டி நீங்கள் பெற்று செல்கிறீர்கள்? அதை தங்கம் தென்னரசு சொல்லியிருக்கிறாரு. நீங்க 5 லட்சம் கோடி ரூபாய் எங்கள்கிட்ட இருந்து 5.25 லட்சம் கோடி ரூபாய் எங்களிடமிருந்து ஜிஎஸ்டியா பெற்றுட்டு போயிருக்கீங்க. நீங்கள் எங்களுக்கு கொடுத்தது 2.6 லட்சம் கோடி ரூபாய் தான். 2 லட்சம் கோடி ரூபாய் திருப்பி கொடுத்துருக்கீங்க. அப்ப பகுதிக்கும் மேற்பட்ட தொகையை நீங்கள் அங்கே உங்ககிட்ட வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கறதுதான் குற்றச்சாட்டு. அதே இது மற்ற மாநிலங்களுக்கு 3 மடங்கு அதிகமா கொடுக்குறீங்க. குறிப்பா உத்தரப்பிரதேசத்துக்கு 2.25 ரூபாய், 2.76 பைசா, ஒரு ரூபாய்க்கு 2.25 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத அவர் சுட்டி காட்டியிருக்காரு. ஸோ இதெல்லாம் நீங்க ஒப்பிட்டு பாருங்க. தமிழர்களை வஞ்சிப்பதில் ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கிறாரு மோடி. ஆனா தமிழ்ல பேசுறாரு, நம்மகிட்ட வரும்போது மட்டும் வணக்கம் சென்னை அப்படிங்கிறாரு. இப்போ கோழியை கூப்பிடுறாரு. இந்த கோழியை கூப்பிடுற சிறப்பான ஒரு வேலைன்னு சொல்லி தமிழின் தலைவர், தமிழரின் அடையாளம்னு சொல்லக்கூடிய சீமான் பேசுறாருன்னா தமிழர்கள் சீமானை என்னவாக பார்க்கணும்? இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கிறேன்.
ஒடிசா எலெக்ஷன் அப்போ பாண்டியனை கொச்சைப்படுத்துவதற்கு ஒரு தமிழர்கள் என்ன மாதிரியான ஒரு காட்டு மிராண்டிகள் ஒரு வீடியோலாம் ரெடி பண்ணி போட்டிருந்தாங்க. எவ்வளவு ஒரு கேவலமான அரசியல் பாருங்க. தேசிய கட்சி அதாவது தேசிய கட்சிக்கு ஒரு இலக்கு இருக்குது. இந்தியா முழுவதும் ஆள்றதுனால ஒரு குறிப்பிட்ட ஒரு ரீஜியன்ல போய் பேசுகிறவர்கள் அந்த மக்களின் நன்மைக்காக பேசலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது, நன்மைக்கு பேசலாம். ஆனா தமிழர்கள் திருடர்கள், பூரி ஜெகநாதனுடைய சாவியை மதுரைக்கு கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு பேசுவதற்கு நீங்க உங்க உணர்வு இருக்குங்களா? உங்க உடம்புல என்ன வகையான உணர்வு இருக்குது? அப்போ எதை வேண்டுமானாலும் பேசலாம். பேசிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்களுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வரவேற்பு கொடுப்பாரு நீங்க காத்துக்கிட்டு இருப்பீங்கன்னா அது எப்படி நடக்கும்? நான் என்ன கேட்கறேன், இவ்வளவு மோசத்தையும் பண்ணிட்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து உங்களுக்கு தாம்பலத்தட்டுல தாங்கணும்னா, நான் இப்ப என்ன சொல்றேன்னா, அபிஷியலா ஒரு நடவடிக்கையை முதல்வர் செஞ்சிருந்தா கூட தப்பு கிடையாது. ஆனாலும் அதை தவிர்த்திருக்காங்க. அது ரொம்ப முக்கியமானது. நீங்க பொலிட்டிக்கல் மூவ் தான். நீங்க அவங்க நிர்வாக ரீதியான காரணம்னு சொல்றாங்க, இருந்தாலும் தவிர்க்கப்பட்டது தானே. எவ்வளவு நீங்க அதே இது சோனியா காந்தியோ இல்லைன்னா வேற யாரோ வந்திருந்தா முக்கியமாக போய் பார்த்திருப்பாங்க. அப்போ எங்களுடைய மக்களின் உணர்வுக்கு எதிராக இருக்கிறீர்கள், தமிழ்நாட்டை கொச்சைப்படுத்துகிறீர்கள், அசிங்கப்படுத்துறீங்க. ஒடிசா எலெக்ஷன் அப்ப பேசுனதெல்லாம் பச்சை அயோக்கியத்தனம். வேற எந்த இதுவரைக்கும் வரலாற்றிலேயே, இந்திய வரலாற்றிலேயே எந்த பிரதமரும் பேசாத வார்த்தையை, அபாண்டமான குற்றச்சாட்டை முன்வைத்தார் இந்த மோடி. அந்த அந்த நாட்டை அபகரிப்பதற்கு, அந்த பகுதி, அதாவது ஒடிசாவை அபகரிப்பதற்கு உண்மையிலேயே பண்டாரத்தை, அந்த பூரி ஜெகநாதனுடைய பண்டார சாவியை அபகரிக்கிற கூட்டம் இது. சரிங்களா? உண்மையிலேயே அவர்களுக்குத்தான் அந்த சாவி தேவைப்பட்டிருக்கிறது. இப்ப அவர்கள் கையில தான் அது அகப்பட்டிருக்கிறது. நாம இப்பதான் அச்சப்படணும், உண்மையிலேயே ஒடிசாக்காரர்கள் திருடங்கையில சாவியை கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வந்து எதுக்கு ரெஜிஸ்டர் பண்றேன்னா, இப்படிப்பட்ட ஒரு வன்மத்தை தூண்டுகிற, தமிழ் மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு பிரதமரை தமிழ் பேசுறாருன்னு உயர்த்தி பேசுவதற்கு ஒருவருக்கு முடிகிறது என்றால் அவரை எந்த இடத்தில் நீங்கள் வைக்க போகிறீர்கள் அப்படின்னு தான் நான் தமிழ் மக்களை பார்த்து கேட்கிறேன். இப்படி பல இடத்துல நடந்திருக்கு. நீங்க ஸ்டார்டிங்ல பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தீங்க, ரஜினிகாந்தை வந்து சந்திச்சாரு, அது அந்த மாதிரி நிர்மலா சீதாராமன் சந்திச்சாரு. ஆனா ரஜினிகாந்த் சந்திப்பை நம்ம இது கூட ஒட்டி பார்க்கணுமா? ரஜினிகாந்தை சந்திப்பது அப்படின்றது அவர் பாஜக பக்கம் நகருகிறார்ன்றத சேர்த்துதான் பார்க்கணுமா? ஏன்னா அவரு சொல்றது அப்படின்றது, நான் வந்து ரொம்ப ஒரு நேசிக்கக்கூடிய, அவர் தமிழ் நிறைய வார்த்தை சொல்லலாம், ஆற்றல் மிகு, அருமை மிகு, பாசத்திற்குரிய, நான் அவர் மீது பெரிய பெருமதிப்பு வச்சிருக்கேன், அந்த பேரன்பின் மிகுதியில் நான் போய் அவரை சந்திச்சேன். ரஜினி அரசியலுக்கு வருகிற ரஜினியை சந்திப்பதும் நிர்மலா சீதாராமன் சந்திக்கிறதே ரெண்டையும் ஒப்பிட்டு தான் பார்க்கணும். நான் என்ன கேட்கிறேன், அவ்வளவு பெருமதிப்பும் பேரன்பும் கொண்ட நீங்கள் ரஜினி வந்து அரசியலுக்கு வருகிறேன்னு சொல்லும் போது நீங்களும் உங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளரும் பேசிய பேச்சுக்கள் என்ன? ரஜினி வந்து அதை வந்து சொல்லவே முடியாது. சங்க அறுத்துருவோங்கிற வார்த்தையை வந்து துரைமுருகன் சொன்ன, சாட்டை துரைமுருகன் சொன்னாப்புல, இவருமே கூட நீ ஆள்வதாக இருந்தால் மராட்டியத்துல போய் ஆளு, கர்நாடகாவில போய் மராட்டியனா மானத்தமிழனாங்கிற டயலாக் எல்லாம் வந்து பேசுனீங்க. இவ்வளத்தையும் அப்பெல்லாம் அவர் நல்ல மனிதர் தானே. நல்ல மனிதர் ஆட்சி பிடிக்கணும். இதுதானங்க இதோட இது. நல்ல மனிதரும் நல்ல குணமும் மனமும் நிறைந்த ஒருவர் இந்த ஆட்சி பிடிப்பதில். இன்னொன்று, ஜனநாயக நாடு. இதுல அவர் போட்டிட்டு மக்கள் ஓட்டு போட்டா வரப்போறாங்க. நீ வந்து சொல்ற மாதிரி மன்னர் ஆட்சின்னு பைத்தியக்காரா? இது என்ன சொத்தா? எஸ்எஸ்சியோட சொத்து வேணா எழுதி இப்ப விஜய்க்கு கொடுத்துட்டு போவாங்க, இதெல்லாம் என்கிட்ட இருக்குப்பா, நான் எனக்கு பிறகு உனக்கு தான் அப்படின்னு எழுதி கொடுக்கலாம். இது வந்து சொத்து என்ன? அப்ப ரஜினி வந்து ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுக்க போறாங்க. தேர்ந்தெடுத்தா நீங்க அரசியல் ரீதியான நடவடிக்கை தான். நீங்க இதுல வந்து கருத்தியல் ரீதியா முரண்பாடு இருந்தா பேசியிருக்கலாம். ஆனா இவர் என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னா, அவருடைய பிறப்பை கேள்விக்குள்ளாக்கினார். இன்னைக்கு அவர் நல்லவராகவும் அன்பானவராகவும் எப்படி மாறிட்டாரு? நம்ம இந்த கேள்வி எல்லாம் இருக்குல்ல. அப்போ இது முழுக்க ரஜினி ரசிகர்களை எல்லாம் எனக்கு ஓட்டு போடுங்க. விஜய் அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு, விஜய் ரசிகர்கள் எல்லாம் விஜய்க்கு போடுவாரு, ரஜினி ரசிகர்கள் எல்லாம் எனக்கு போடுங்க, ரஜினியினுடைய பிரதிநிதியாக என்ன எடுத்துக்கொள்ளுங்க, ரெப்ரசன்டேட்டா என்ன எடுத்துக்கங்க. அப்ப நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரஜினி எப்படி சங்கியாக இருந்தாரோ அதே மாதிரி நானும் சங்கியா மாறுறேன் அப்படின்னா, சங்கி என்றால் சக நண்பன் அப்படின்னாரு. அப்ப அதுல இருந்தே அந்த கலர் அப்படியே வந்து வெளியில வருது. அதாவது ஒரு இடத்துக்கு வந்தா பச்சை வந்து எப்படி நிறம் மாறும், அது உடனே டக்குன்னு அப்படி லைட்டா அப்படியே மைல்டா மாறும். அது மாதிரியான ஒரு மாற்றம் வந்து இந்த அதுக்கப்புறம் பெரியார் எதிர்ப்பும். ஆமா, பெரியார் எதிர்த்து பேசியது, பார்ப்பனர் என்றால் சக,
சாதி பேதமற்று பார்ப்பவன் தான் பார்ப்பான் அப்படின்னு பார்ப்பனர்களே கற்பனை செய்து முடியாத ஒரு அவங்களே தோத்துரும். அவங்களால நாங்க இப்பெல்லாம் இல்லையப்பா, எங்கடா ராஜா, நாங்க அப்பெல்லாம் பார்த்ததே கிடையாது. தட்டுல தண்ணியை கொடுத்தோம்னா கழுவிட்டு போவோம். உங்களுக்கு தனி கோலை வச்சிருப்போம். நீங்க உட்கார்ந்துட்டு போன இடத்த 4 தடவை தண்ணி போட்டு கழுவுவோம். தொட்டுட்டீங்கன்னா நாள் முழுதா குளிப்போம். இந்த அளவுக்கு தீட்டையும் சாதி பேதத்தையும் பார்க்கக்கூடிய எங்களை பார்த்து சாதி பேதம் பார்க்க மாட்டான்னு சொன்னியே, எப்படி ராஜா வாங்கின காசுக்கு மேல கூறன்னு ஒரு மெய்மறந்து ரசிக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டாரு. அப்ப இந்த இடத்துல இன்னைக்கு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில போய் நின்றுட்டு பேசுவது என்பது மக்களுக்கு விரோதமாக. நீங்க நல்லா புரிஞ்சுங்க, பாப்பான்னா எப்படிப்பட்டவர்கள் என்பது மக்களுக்கு தெரியும், சாதி பேதத்தை எப்படி பார்ப்பான்னு மக்களுக்கு தெரியும். அதே மாதிரி மோடி என்றால் எப்படி தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிப்பார் என்பது மக்களுக்கு தெரியும். நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக பேசி கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது என்னோட குற்றச்சாட்டு. இப்போ தமிழ்நாட்டில் ஆன்டி மோடி மைண்ட் செட் இருக்குது, தமிழ்நாட்டில் ஆன்டி பிஜேபி வேவ் இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. அதான் இன்னைக்கு விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா கூட பாஜக ஒரு ஆப்போசிட்ல வச்சு பார்ப்போம், ஒரு சாஃப்ட் டவுன் எடுக்காம பாஜக எதிர்க்கக்கூடிய ஒரு அரசியல் பண்றார். அப்போ இது எல்லாம் தெரிந்த சீமான், இத்தனை ஆண்டு காலமும் எதிர்த்த சீமான், இன்னைக்கு பாஜக ஆதரவு நிலைப்பாடு எடுக்கலாம்னு எடுக்கிறார் அப்படின்னா ஒரு சூசைடல் மூவ் தான் அது. தெரிந்தும் இந்த மூவை சீமான் எடுக்கிறாருன்னா எது அதை நிர்பந்திக்குதுன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு வாக்கு அரசியலா விஜய் வந்துட்டாரு அப்படின்றது ஒன்னா, எப்படி இல்ல கட்சி போயிட்டு. ஆமா, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ அதாவது முற்போக்குன்னு சொன்னா தமிழ் தேசியம்ங்கிற அந்த கனவுகளோடு வந்தவர்கள் எல்லாம் தமிழன் அரசாள வேண்டும், ரத்த சுத்தம் பார்த்து தான் தமிழனை உரசி பார்த்து தான் நாங்கள் தமிழராக அங்கீகரிப்போம்னு நினைக்கக்கூடிய மனப்போக்கு உள்ளவர்கள் எல்லாம் சீமானை ஒரு கன்சிடர் பண்ணாங்க. இவர் தமிழர், இவரை முன்னிறுத்தணும் அப்படின்னு. ஆனாலும் கூட உள்ளுக்குள்ளேயே விஜய் ரசிகராகவும் அல்லது விஜயை தமிழர் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்கள் அங்கே இருந்தார்கள். அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா விஜய்கிட்ட வரணும்னு நினைச்சாங்க. அந்த விஜயினுடைய மாற்று அதுக்கு முன்னாடி வரலும் ஒரு மிகப்பெரிய ஒரு கலகலப்பு ஏற்பட்டு விட்டது. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வெளியில வரணும்னு நினைக்கும் போது விஜயினுடைய கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. ஆனாலும் கூட ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டியது, விஜயின் சீமானுடைய கட்சியிலிருந்து வருபவர்களை சீமான் முழுவதுமாக சேர்த்து கொள்ளுவதே இல்லை. ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அப்படி சேர்த்து கொள்வதாக இருந்தால் காளியம்மா தயாராகத்தான் இருந்தார். காளியம்மாவை சேர்த்துக் கொள்வதற்கு மிகவும் பரிசீலிக்கிறாங்க, யோசிக்கிறாங்க. ஏன்னா சீமானோடு கூட்டணி வைத்துக் கொள்ளலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் டபுள் மைண்டடா இருக்கு. அப்ப நீங்க அங்கிருந்து வருகிறவர்களை எல்லாம் சேர்த்து கொண்டால் கூட்டணி எப்படி அமைப்பது? அதனால 2 பக்கமாக அவர்கள் சிந்திக்கிறாங்க. இதுக்கு மத்தியில தான் சீமான் இருந்து வந்த நபர்கள் எல்லாம் நீங்க டிவிகே, உண்மையான டிவிகே தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர்கள்ட்ட பெரும்பகுதி போய் சேர்ந்திருக்காங்க. திமுகவிலையும் பெரும்பகுதி சேர்ந்திருக்காங்க. ஸோ இதையெல்லாம் நீங்க பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ அப்படி சேர்ந்ததுக்கு பிறகு மிச்சம் இருக்கிறது யாரு? நான் முதல்ல சொன்ன அதே தான். அண்ணன் சொன்னா என்ன சொன்னாலும் அண்ணனுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய, அண்ணன் பேசுறதுதான் எல்லாமே அப்படின்னு இருக்கக்கூடிய தம்பிகள். ஆமா, அதாவது எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத கூடாது, பெரியார் விமர்சிக்க கூடாது, பெரியார் வேணும்னு நினைக்கிறவன் என் கட்சிக்குள்ள இருக்காத அப்படின்னு சொல்லுவதும், சங்கே சக நண்பன் என்று சொல்வது, ரெண்டையும் பொருத்தி பார்த்தீங்கன்னா 10 பொருத்தமும் அச்சர சுத்தமா பொருந்தும். நீங்க அதான் சொல்றேன். இப்போ பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா, மெலிதாக மக்கள் மத்தியில் ஒரு ஜனரஞ்சகமாக இந்த சங்கி அரசியலை கொண்டு செல்வதற்கு ஒரு முயற்சி பண்றாரு. இது ஒரு டெட்லி மூவ்னு சொல்றீங்க இல்லையா? இது டெட்லி மூவ் தான். ஆனா கொஞ்சம் இழுத்து கொண்டு மக்களை இழுத்து பார்ப்போம். நடுநிலையாளர்களோ அல்லது ஏற்கனவே ஒரு மனோநிலைக்கு பழக்கப்பட்டவர்களோ சீமான் நல்லா பேசுவார், உண்மைதான்னு கொஞ்சம் நகர்ந்து வருவதற்கு தயாராக இருந்தால் சில பெர்சன்டேஜ் இங்க வரும் இல்லையா? அவருக்கு சங்கிகள் ஓட்டு வர்றது 2வது. நடுநிலையாகவோ அந்த பக்கம் சாய்வதற்கு தயாராக இருப்பவர்களை அந்த தம்பிகளை கொண்டு இங்க சேர்க்கலாம்னு ஒரு டாஸ்க் வச்சு முயற்சி பண்றாரு. ஆனால் அதுல சிக்கல் என்னன்னா, அந்த மார்கழி மாதம் தண்ணியை தொட்டு பார்த்துட்டு பதம் பார்க்கறது மாதிரிதான், வேண்டாம் இது சரி வராது அப்படின்னு முடிவெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதோட பொருள் என்னன்னா, நேரடியா கூட்டணி வச்சா செப்பெடுக்காது, நீங்க சொன்ன மாதிரி டெட்லி மூவு, அதனால தள்ளியே நின்றுக்கிடுவோம், இதை இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிடுவோம்னு நினைக்கலாம். ஆனால் இந்த உறவு பாலத்தை வலுப்படுத்தி கொண்டே போவார்கள் கன்சிஸ்டண்டா. நீங்க நல்லா பாருங்க, அவர் இன்னொன்னையும் சொல்றாரு. அண்ணாமலை இந்த அவருடைய அவருக்கு சொல்ல மாத்தி மாத்தி 2 நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இன்னைக்கு ஒரு விஷயம் தெரியும். இந்த சைடு 2 பேர் படத்தையும் போட்டு அண்ணாமலை சந்தித்து கொண்டார் அப்படின்னு போட்டிருக்காங்க தினத்தந்தியில. 2வது பக்கத்துல நூதன முறையில் திருடிய 2 திருடர்கள் பிடிபட்டனர் அப்படின்னு. அப்ப நூதன முறையில் மக்களை ஏமாற்ற முயன்ற 2 திருடர்கள் இந்த பக்கமும்,
நூதன முறையில் திருட்டுதை செய்ய முயன்ற 2 பேர் இந்த பக்கமும் பிடிபட்டனர் அப்படின்னு இருக்குது. நீங்க ரெண்டையும் பொருத்தி பார்க்கணும். இப்படி 2 திருடர்கள் மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு கையும் களவுமாக பிடிபட்டு இருக்கின்றனர். இவர்களுக்குள் ஒரு கொள்கை உறவு இருக்கிறது என்பது அம்பலப்பட்டிருக்குது. அதனால 2 பேரும் மாற்றி மாற்றி புகழ்வது என்பது. அதுல ஒரு விஷயம் சொல்றாரு, தம்பி அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம்தான் பாஜகவே பரபரப்பா இருந்துச்சு. அதனால அவருடைய அந்த நிர்வாகம் ரொம்ப சிறப்பானதுன்னு சொல்லியிருக்காரு. அத ஆமா, அது ஒரு வகையா எனக்கு என்னவோ தோணுதுன்னா, அண்ணாமலை மாத்தினா நான் சூசைட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி ஒருத்தர் கட்சி விட்டு போறேன் அப்படின்லாம் போஸ்டர் ஓட்டினாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பிரச்சார யுக்தி தான் இதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனாலும் அண்ணாமலை நான் கன்சிஸ்டண்டா இதுல இருக்க மாட்டேங்கிறத சமிக்கையா மறுபடியும் சொல்லியிருக்கிறாரு. இதையெல்லாம் சேர்த்து கோர்த்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. இறுதியா ஒரு கேள்வி, வக்பு வாரிய சட்ட திருத்தம் இது நாடாளுமன்றம் நடைபெற்றப்போ அதிமுக தரப்புல இருந்து ஒரு ஹேஷ்டாக் ஒன்று ட்ரெண்ட் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, 22 பேர் தான் திமுகல இருந்து வாக்கு செலுத்திருக்காங்க, அது மீதி இருக்க 18 பேர் போடல, தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிறாங்க பாருங்க, இதுதான் இவங்களோட இரட்டை வேஷம் அப்படின்றத சொன்னாங்க. உடனடியா இது ஜஸ்ட் ஒரு ஆன்லைன்ல ஒரு போஸ்ட், எக்ஸ் தளத்துல ஒரு போஸ்ட். உடனடியா எக்ஸ் தளத்துல முகம் தெரியாத பலர் இருப்பாங்க, அவங்களே சொல்லிட்டாங்க, டேய் 40 பேர் இருக்காங்க, மொத்த கட்சிக்காரன் 18 பேர், விசிக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ்ல இருந்து இருக்காங்க, இது கூட தெரியாம நீ என்னடா இங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு சொன்ன அதே விஷயத்தை ஒரு ஊடக சந்திப்புல சீமான் சொல்றாரு, 22 பேர் தான் வாக்கு செலுத்திருக்காங்கன்னு. ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்படி இருக்காரு, எப்படி சொல்றது, இது கூட தெரியாம இருக்காருன்னு எனக்கு பார்க்கும்போது இருந்தது. உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குது? கண்டிப்பா திமுகவும் திமுக கூட்டணியும் ரெண்டும், அதாவது திமுக என்பது எத்தனை சீட்டு வச்சிருக்கு, திமுக கூட்டணினா என்ன, இது ரெண்டையும் தெரியும். ஆமா, இந்தியா அலையன்ஸ். இதுதான் இப்ப திமுக கூட்டணிக்கு தான் 40, அதாவது பாண்டிச்சேரி புதுச்சேரியோட சேர்த்து 40. அப்போ 40லயும் வென்றவர்கள் 40 ஓட்டுகள் விழுந்திருக்கணும், அப்படித்தானே? ஆனா கண்டிப்பா 40 ஓட்டு பாஜகவினுடைய நிலைப்பாட்டை எதிர்த்து போடப்பட்டு விட்டது. இதுதான் செய்தி. அப்ப 22 பேருங்கிறது திமுகவை சேர்ந்தவர்கள், நேரடி திமுக. இத ஒரு செய்தின்னு சொல்லி திமுகவை தவிர மற்ற யாரும் அதாவது திமுகவிலேயே மிச்சம் இருக்கிறவர்கள் போடலன்னு சொல்லுவது எந்த அளவிற்கு அரசியல் தற்குறித்தனத்தை காட்டுகிறது. நீங்க விஜயை தான் தற்குறின்னு சொல்லிட்டு இருந்தோம். இல்ல அதை விட மிஞ்சிய, அதுல பாரம்பரியமாக நான் ஒரு நீண்ட விஜயை விட மூத்தவன், அரசியல் அனுபவம் பெற்றவன், அதனால மூத்த தற்குறி நான் தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு சீமான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நன்றி தோழர். பல முக்கியமான விஷயங்களை பேசியிருக்கோம். மக்கள் பார்த்து என்ன சொல்றான்னு பார்ப்போம். இந்த நிகழ்ச்சி கலந்து உங்களுடைய கருத்து ரொம்ப நன்றி. மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.